இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. போலாம். ரேவதி, அவன் மட்டும்தான் இந்த வீட்டை விட்டு போணும். நீ அவன் கூட போறேன்னு சொல்லி ஒரு அடி எடுத்து வச்சா கூட போதும், நான் என்னையே சுட்டுட்டு செத்துருவேன். அம்மா, ஈஸ்வரி, இது என்ன பைத்திய கார்த்தனம்? முதல்ல துப்பாக்கியை கீழே வை. அம்மா வேண்டாம்மா, ப்ளீஸ்மா. மா, என்ன காரியமா பண்றீங்க? வேண்டாமா. யாரும் என்ன தடுக்காதீங்க. இது எனக்கும் ரேவதிக்குமான பிரச்சனை. ஏய், மரியாதையா வந்துடு ரேவதி, இல்லனா நீ என்ன உயிரோடவே பார்க்க முடியாது. மா, நீ இப்படியே எல்லாரையும் மிரட்டி மிரட்டி பழகிட்டலமா. நீ செத்துருவேன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணி தான் என்ன கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்ச. இப்ப இவரை விட்டுட்டு வான்னு சொல்றதுக்கும் அதே டெக்னிக்கை யூஸ் பண்ற. ரொம்ப நல்லா இருக்குமா ரேவதி. ரொம்ப சாரிமா. நீ திருப்பி திருப்பி இதையே செய்வ. நானும் பயந்துட்டு நீ சொல்றத கேப்பேன்னு நினைக்காத. அவரோட போறது என்னோட டிசிஷன். நீ அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணணுங்கிறது உன்னோட முடிவு. என்ன கம்பல் பண்ணாதீங்க. நான் போயே தீருவேன். நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ. ஏய், நான் உன்னை சும்மா பயமுறுத்துறேன்னு நினைக்காத. சுட்டுட்டு செத்துருவேன். 10 வரைக்கும் தான் எண்ணுவேன். ஏய், நில்லு. இனிமே உன் சம்பந்தப்பட்ட எதுவுமே இந்த வீட்ல இருக்க கூடாது. என்ன மாப்ள சார், எப்பவும் சிரிப்பீங்களே ஒரு அழகான ஸ்மைல், அது இங்க மிஸ் ஆகுதே. காணாம போச்சு கண்ணா. என் அக்கா உன்னை லெஃப்ட் ரைட் வாங்கினப்ப எனக்கு உன்னை பார்க்கவே பரிதாபமா இருந்துச்சு. கடவுள் இருக்கான் டிரைவர், கடவுள் இருக்கான். நான் அவ்ளோ ட்ரை பண்ணியும் நடக்கல. ஆனா இன்னைக்கு ஓவாயாலே உண்மையை சொல்லி நீ கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு பாத்தியா? ஏதோ ஒண்ணு அடிக்கடி ஒண்ணு சொல்லுவியே, இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்க போறேன், இந்த குடும்பத்தை காப்பாத்த போறேன், என் முகத்திரை கிழிக்க போறேன். இனிமே அந்த டைலாக்குக்கெல்லாம் சான்ஸே இல்லைல்ல. இன்னைக்கோட வாட்டர் க்ளோஸ். இனி அந்த வீட்ல இந்த சந்திரா வச்சதுதான் சட்டம். இதுக்கப்புறம் என்னென்ன தேவையோ என் இஷ்டப்படி நானே நடத்த போறேன். நாங்க இல்லாத நேரம் இவ்ளோ நடந்துருச்சா பாட்டி? ஃப்ரெண்டு கூப்பிட்டு இருந்தானே நாங்க போயிருந்தோம். அதுக்குள்ள இவ்ளோ நடந்திருக்கு.
ராஜா மாமா தான் உண்மையான பேரனா இருப்பாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆனா இது சந்தோஷமா தான் இருக்கு. நீங்க மாமாவோட ஃப்ரெண்டுன்னு தானே சொன்னீங்க. அப்ப அவரு யாருன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்குமே. சாரி துர்கா, கார்த்திய பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவன் உண்மைய சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டான். அதனாலதான் உன்கிட்ட சொல்லல. ம். இப்போ மாமா அங்க எதுக்கு போயிருக்காரு பாட்டி? அம்மாவை பத்தி நம்மள விட அவருக்கு நல்லா தெரியும். கண்டிப்பா அவரை அவமானப்படுத்தி தான் அனுப்புவாங்க. நானும் எவ்வளோ தூரம் சொல்லிட்டேன். இப்ப போ வேண்டாம், உன் அத்தைக்காரி கோவமா இருப்பா, உன்னை அவமானப்படுத்துவான்னு. நான் சொல்லியும் கேட்கல. பாவம் ரேவதி, அவ மனசு ஒடிஞ்சு போயிருப்பா. அவளுக்கு நான் போய் ஆறுதல் சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா. அம்மா கோவத்துல மாமா கூட அக்காவையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க பாருங்க. எங்க விஷயத்திலயும் அதுதான் பண்ணாங்க. இப்ப அக்கா விஷயத்திலயும் அதுதான் பண்ண போறாங்க. உங்க அம்மா இப்படியே எல்லாரையும் துரத்திட்டு இருந்தா கடைசியா இந்த வீட்ல அவங்க மட்டும்தான் இருக்க போறாங்க பாரு. சரி, நான் ஆரத்தி ரெடி பண்றேன். எதுக்கு? அம்மா அவங்கள வீட்டை விட்டு அனுப்புனா இங்க தானே வருவாங்க. அதான் ஆரத்தி ரெடி பண்றேன். அத்தை செய்யறது சரியில்லைன்னு எனக்கும் தெரியும். இருந்தாலும் நான் செஞ்ச தப்புக்காக தான் ரேவதி அங்க விட்டு வந்திருக்கேன். நீங்க போய் இதுக்காக எதுவும் பேச வேண்டாம் பாட்டி. இல்லையா, நான் கேட்காம இருக்க மாட்டேன். உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தானே ஆகுது. சின்னஞ்சிறுசுங்க நீங்க. உங்களை பிரிச்சு வைக்கிறது எவ்வளவு பெரிய பாவம்னு அந்த பெரிய மனுஷிக்கு தெரியாதா? இப்படியே விட்டோம்னா அவ சர்வாதிகாரத்தை இன்னும் அதிகமாக்கிக்கிட்டே போவா. அவளுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லியே தான் ஆகணும். நான் போவேன், நீ என்ன தடுக்காத. பாட்டி சொன்னா கேளுங்க. நீங்க அங்க போக வேண்டாம். நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா பிரச்சனை ஆகும். இல்லையா, நீயும் ரேவதியும் பிரிஞ்சு இருக்கிறதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழனியா, அதுதான் என்னோட ஆசை. ரேவதியும் உன்னோட சேர்ந்து வாழணும்னு எவ்வளவு பெரிய ஆசை இருக்கு தெரியுமா? பாவம், அது சின்ன பொண்ணு. உங்க 2 பேரும் பிரிச்சு வைக்கிறதுக்கே கங்கணம் கட்டிட்டு இருக்கா அந்த சாமுண்டீஸ்வரி. அவளுக்கு புரிய வைக்கணும். அவளுக்கு புரிய வச்சு நான் ரேவதியை இங்க கூட்டிட்டு வரேன். பாட்டி சொன்னா கேளுங்க பாட்டி. இத பத்திலாம் அப்புறமா பேசிக்கலாம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. இல்லையா, இந்த விஷயத்துல நான் உன் பேச்ச கேட்க மாட்டேன். என்ன நீ தப்பா எடுத்துக்காத. அவளை போய் 2ல 1 நான் கேட்காம விட மாட்டேயா. பாட்டி இருங்க. பாட்டி பாட்டி வேண்டாம் பாட்டி. பாட்டி கார்த்தி, சாரி கார்த்தி. உன் விஷயம் அதுக்குள்ள அத்தைக்கு தெரிஞ்சு இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் சுத்தமா எதிர்பார்க்கல. உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு கூட எனக்கு தெரியல. கடவுளோட அருளால இந்த பிரச்சனையில இருந்து நீ சீக்கிரம் மீண்டு வரணும்.